Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSIR net prepare பண்றவங்களுக்காக கண்டினியூஸா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இப்போ கடந்த ஒரு 10-15 நாளா எல்லாரும் என்கிட்ட திரும்ப மாத்தி கேட்டுட்டே இருக்கிறது டிசம்பர் 2024 கான எக்ஸாம் பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லையே, எப்போ மேடம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜூனில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூனில் நடக்காமல் ஜூலையில் தான் நடந்தது. அதனால ஒருவேளை டிசம்பரில் நடக்க வேண்டியது நடக்காமல் ஜான்வரியில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 45 டேஸ் டைம் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு. இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி, இன்னை வரைக்கும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்மளுக்கு ஜனவரி கடைசியில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஒருவேளை மண்டே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு அப்டேட்டுமே இல்லை. நீங்கள் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டு ட்விட்டர் பேஜை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து தெரியும். அவங்க டேட்டையோ அல்லது நோட்டிஃபிகேஷனோ இது வரைக்கும் அப்டேட் பண்ணவே இல்லை. இது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். நிறைய பேர் என்கிட்ட எப்போ எக்ஸாம் இருக்குன்னு கேட்குறீங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட சொன்னால் ஐயோ எப்போ எக்ஸாம் இருக்குன்னு தெரியலையே ஒன்று சொல்லிட்டு ஒரு 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 லெத்தார்ஜிக்காக, சரி இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெத்தார்ஜிக்காக ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு டல் ஆக்குறது, கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து அப்படி போட்டுட்டு கொஞ்சம் வேறு வேலைகளை பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுவாங்க. அதனால நம்மளுக்கு இனிமேல் ஜூனில் எக்ஸாம் கிடையாது, ஜூலையில் தான், டிசம்பரில் எக்ஸாம் கிடையாது, ஜான்வரியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்க நேரத்தில் இந்நேரத்தில் கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம், எந்த நேரத்துலையும் வரலாம். ஆல்மோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ஜான்வரி 3rd வீக்கில், டிசம்பர் 3rd வீக்கில் எக்ஸாம் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு டிசம்பர் 1st வீக்கும் முடிஞ்சாச்சு. 2nd வீக் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேர் இப்போ ஏறக்குறைய நாடு முழுவதும் 2 லட்சம் பேர் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டை விட அதிகமான ஆட்கள் நெட் எழுதுறாங்க. ஆனால் நீட்டுக்கு ஏற்படக்கூடிய பரபரப்பு வந்து நெட்டுக்கு ஏற்பட மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா நீட்டில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, நெட்டில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குமோ என்னமோ தெரியலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிலே தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப டிலேடு தான். இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்மளுக்கு ஜனவரி கடைசியில், ஜனவரி 25க்கு மேலே எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லார்ட்டையும் நான் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், எக்ஸாம் எப்போ வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம ஏறக்குறைய மோர் தேன் 6 மந்த்ஸா, நியர்லி 1 இயரா அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறதுனால உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு தொய்வு வராமல் பார்த்துக்கோங்க. அதைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதனால் நோட்டிஃபிகேஷன் 10 நாளோ 15 நாளோ டிலே ஆகுறதுனால நம்மளுடைய 1 இயர் ப்ரிப்பரேஷன் வந்து வம்பா போயிடக்கூடாது இல்லையா? அதனால ஒரு தொய்வு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணாலும் வரட்டும். நம்மளுடைய கோல் அதுதான். நம்ம எப்படியாவது சிஎஸ்ஐஆர் நெட் தான் கிளியர் பண்ணணும், நம்ம ஜேஆர்எஃப் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கும்போது we don't bother about the notifications or the postmortem examination etc. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். கட்டாயமாக எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் வந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து ஜனவரி 25ஆம் தேதியே எக்ஸாம், டிசம்பர் 25, 26 நம்மளுக்கு எக்ஸாம் யூஸ்வலாக இருக்கும். போன தடவை கூட பார்த்தீங்கன்னா 26, 27, 28 எக்ஸாம் இருந்தது. இந்த தடவை அதுக்கான சான்சஸும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலேருந்து 45 டேஸ் டைம் வேணும். அப்படிங்கும்போது கட்டாயமாக ஜான்வரி லாஸ்ட் வீக்கில் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட. அதனால் ஒரு 10 நாளோ 20 நாளோ அல்லது 1 மாதமோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுனால நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து தொய்வு ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம கடந்த 6 மாதமாக, ஏறக்குறைய சிலர் 1 வருஷமாகலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 365 டேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 20 டேஸோ 15 டேஸோ நம்மளுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அதனால் எந்த நேரத்துலையும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜனவரி கடைசியில் எக்ஸாம் இருக்கிறதுக்கோ அல்லது February 1st வீக்கில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய சின்ன ஆதங்கம் என்னென்னா
எக்ஸாம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக ஒரு டேட்டை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுடைய பிளானை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய அட்வைஸ் அதான், கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டோன்ட் பாதர் அபவுட் எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதனால் நம்மளுடைய ஷெடியூலை விடாமல் ஒரு ஷெடியூலை கரெக்டாக நம்ம போட்டு வச்சு ஷெடியூல் படி இன்னும் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறத பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் நடக்காமல் போகாது நிச்சயமாக. ஜனவரி கடைசிலையோ அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயோ நடக்கும். அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தால 2025 நம்மளுக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் 2025 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செப்டம்பர்லேருந்தே 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. செப்டம்பரில் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா நம்மளுக்கு ஜூன் 2025க்கு ப்ரிப்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. நீங்களும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா நியூ இயரில் 2025 பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி 2025 சிஎஸ்சிஆர் நெட்டு 2025 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஎஸ்சிஆர் நெட் வந்து இன்னைக்கு படித்து நாளைக்கு கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் கிடையாது. ஒரு 6 months கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், ஒரு விகரஸ் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதனால் ஜூன் 2025ல் 2026ல் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நம்மளுக்கு இப்போவே ஜான்வரியில் வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூலை 2026ல் தான் அடுத்த எக்ஸாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஜூலையில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நியூ இயரில் ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டுன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு சப்ஜெக்ட் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், சிஎஸ்சிஆர் நெட் வந்து ரொம்ப ஈஸியாலாம் கிளியர் பண்ணவே முடியாது. இட் வில் டேக் டைம். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டு. நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்சிஆர் நெட் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். அது பண்ண முடியாத நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை, என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாமல் ஒரு தடவை 2 தடவை எழுதி வேண்டாம் நம்மளால் இது முடியாது அப்படின்னு விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற காரணம் தான். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்பராக நம்மளுக்கு என்ன புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுல அந்த புக்ஸ்லேருந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி ஒரு 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஷ் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.